Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆண்டவர் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னன்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடி உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ. I welcome you all to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace, every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளில் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். Today we are going to see John chapter 5 verse 17. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read, you all please listen. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகிறேன் என்றார். Jesus said to them, my Father is always at his work to this very day, and I too am working. Amen. ஒரு நிமிடமோடு கண்களை மூடி. Let's pray. நல்ல பிதாவே, இந்த வேளைக்கு நன்றி. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, Father, உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு கண்களை திறந்துள்ளங்கப்பா. open our eyes to see the wonders of your words, O Lord. நீங்க கற்றுக் கொடுங்கப்பா. You teach us, O Father. நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். We will learn, O Lord. தாழ்த்தி சமூகத்துல We ஒப்புக்கொடுக்கிறோம். humble ourselves. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we say this prayer. Amen. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Amen. கர்த்தர் Amen. நல்லவர். Amen. God is good. Amen. Amen. கர்த்தருக்குள்ள நம்ம எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். Always we need to be joyful in Christ. Amen. நீங்க அந்த 5வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? What John chapter 5 verse 17 இயேசு says? அவர்களை நோக்கி, Jesus said to them. யாரை நோக்கினா அந்த யூதர்களை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். Now looking at the Jews, Jesus is saying. ரெண்டு பேரை குறித்து குறிப்பிடுகிறார். He is talking about two people here. ஒன்னு வந்து அவருடைய பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசுகிறார். Now here he is talking about Father God and about Jesus Christ. என்ன சொல்கிறார்னா, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார். What he is saying, my Father is always at his work to this very day. நானும் கிரியை செய்து வருகிறேன். And I too am working. Amen. Amen. Hallelujah. 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 அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க அந்த ஜனங்கள் யூதர்களிடத்தில் என்ன சொல்றாங்க? யூதர்கள்ட்ட என்ன சொல்றாரு அப்படினா, what Jesus Christ is saying to Jewish people, யூதர்கள் என்ன வந்து ப்ளேம் பண்றாங்க, நீங்க வந்து ஓய்வு நாள்ல வந்து சுகமாக்கிட்டீங்க அப்படி சொல்லிட்டு இவரை வந்து என்ன பண்ணலாம் பிளான் பண்ணுவாங்கன்னா, துன்பப்படுத்தி அவரை கொலை செய்யறாங்க பிளான் பண்றாங்க. Now what the Jewish people they are doing, they started persecuting Jesus for he was healing the invalid person in the Sabbath. Amen. Amen. Hallelujah. Hallelujah. என்ன சொல்றாங்க? ஓய்வு நாள் வந்து பரிசுத்தமான நாள், அது வந்து யாரும் வேலை செய்யக்கூடாது, வேலை செய்யறவங்க கொலை செய்யப்பட வேண்டுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன செய்றாங்க, அவங்க கொண்டு வராங்க. Now how this Jewish people saying is the Sabbath means it should be considered holy, and how you can do work on that day. Actually நம்ம நேத்து பார்த்தோம், ஓய்வு நாள்ங்கிறது வந்து முதலாவது ஓய்ந்திருக்க வேண்டும். Yesterday we saw Sabbath means we need to take rest on that day. இரண்டாவது வந்து பரிசுத்தமா அனுசரிக்க வேண்டும். We need to consider that as a holy. மூணாவது நம்ம ஆத்துமாவில மனத்தாழ்மை உண்டாக்க வேண்டும். The third one is we need to humble our souls. இதுதான் ஓய்வு நாளுடைய மெயினான ஒரு காரியமா இருந்தது. These are the important things too that we need to follow in Sabbath. அதாவது தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட். We need to be loving to God. Amen. Amen. தேவனுக்கு பிரியமாக தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கருப்பொருளா இருந்தது. Sabbath means to love God on that day. Amen. Yes, amen. Hallelujah. Hallelujah. அத நம்ம வந்து ஆண்டவருக்கு வந்து காண்பிக்க வேண்டும் என்பதாக இருந்தது. That we need to show to God. It was like that. ஆனால் இந்த யூத ஜனங்களோ அந்த இடத்துல இந்த யூத ஜனங்களோ அதை செய்யவில்லை. These Jewish people they didn't do that. அவர்கள் என்ன செய்கிறார்கள், அப்படியே சுற்றி திரிந்து அந்த பஞ்சாயத்து பண்ற மாதிரி அப்படியே சுற்றி திரிந்துட்டு யாராவது மாட்டுவாங்களா, ஏதாவது யாரை பிளேன் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க, சுத்திட்டு இருக்காங்க. Instead what these Jewish people doing, they are roaming inside the town like blaming others and judging others. ஈவன் ஆண்டவர் வந்து அங்க இருக்கிற பரிசேயரையும் நியாயசாஸ்திரியும் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். Jesus is asking to the Pharisees there. அதாவது ஒரு ஆடு விழுந்துச்சுன்னா, ஒரு மாடு விழுந்துச்சுன்னா, நீ ஒரு கழுதை ஒரு குழிக்குள்ள விழுந்துச்சுன்னா நீ தூக்கி விடுற. If a cow, if a sheep, if a goat, anything falls inside the pit, you are picking it up. ஆனா வசனம் என்ன சொல்லுது பழைய ஏற்பாடுல? But what the Old Testament is saying, உன் வீட்ல யாருமே வேலை செய்ய கூடாது. no one should work in your house. house. ஆடு மாடு கூட வேலை செய்ய கூடாதுங்கறாரு. Even your goat, sheep shouldn't work. எல்லாமே வந்து ஓய்ந்து இருக்க வேண்டும் சொல்லிட்டு. All should take rest. ஆனா ஒரு ஆடு மாடு குழியில விழுந்தா நீ தூக்கி விட தான் செய்ற. But if your animal falls inside the pit, you are picking it up. அப்படினா அந்த வசனத்தின்படி வந்து நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும், கொலை செய்யப்பட வேண்டும். So according to that verse, you all should be murdered there. ஆனா தேவன் அதை செய்யவில்லை. But God is not doing that. Amen. Amen. அப்படிங்கறத அவர் சொல்லி காமிக்கிறாரு. Now he is telling to this Jews அப்ப அதனுடைய பொருள் என்ன? Now what is the நீங்கள் subject செய்யற of this? காரியங்கள் தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்ய வேண்டும். Whatever you do, you need to do it for the glory of God. See பாருங்க, ஓய்வினுடைய மெயின் பர்பஸ் என்னன்னா, See what is the main important thing of Sabbath is? தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் காரியங்களை செய்ய வேண்டும். Whatever we do, we need to do it to glorify God. Amen. Amen. Otherwise நம்ம வேற எந்த சடங்காச்சாரியங்களை ஃபாலோ பண்ணினாலும்
பண்ணாலும் சரி அது ஒரு பிரயோஜனம் இல்லை. Otherwise, what are the traditions we follow? There is of no use. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாம தேவனை அன்பு செலுத்தாம நீங்க நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் ஓய்வு நாளா இருந்தாங்கன்னா மற்ற நாளா இருந்தாங்கன்னா எல்லாம் ஒண்ணு ஒரு பிரயோஜனம் கிடையாது. May not be Sabbath or any other day. If you are not glorifying God, if you are not loving God, then it is of no use. இது வந்து பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட Now காரியம். this is given in Old Testament. அவர்கள் வந்து எல்லா வேலையும் செய்தான் செஞ்சாங்க. All work they were doing. ஆனா அவர்கள் கொல்லப்படவில்லை. They were not killed. தேவன் அவர்களை கொல்லவில்லை. God didn't kill them. ஆமென். Amen. அப்படிங்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு கிருபையை ஒரு கிரேஸ் எடுத்துக்கிட்டாங்க. So they are taking that mercy on them. ஆனா வந்து மற்றவர்கள் மீது என்ன செய்றாங்க? குற்றம் சாட்டி நீ ஓய்வு நாள் பண்ணிட்ட, நீ வந்து இது நியாயம் கிடையாதுங்க மாதிரி என்ன பண்றாங்க? அவங்க மேல குற்றம் சாட்டுறாங்க. But to the other people they are judging, like how can you be healed on Sabbath like that? ரெண்டாவது வந்து பழைய ஏற்பாடு காலத்துல பாத்தீங்கன்னா தேவாலயத்துல தான் தேவ சபையில தேவாலயத்துல வந்து தேவன் இருந்தார். In Old Testament, God used to stay in the church. அதனால வாரத்துக்கு ஒரு நாள் என்ன செய்யணும்? தேவனிடத்துல போயிட்டு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்பதாக இருந்தது. So like at least weekly once people go to the church and they do all things இப்போ இந்த for நிலைமை God. கம்ப்ளீட்டா மாறி விட்டது. Now everything has changed So completely. ஆண்டவர் வந்து தேவன் வந்து நமக்குள்ள வாசம் செய்கிறார். Now according to New Testament, God is living in us. கைகளால் செய்யப்பட்ட அல்லது மனிதரால் செய்யப்பட்ட ஆலயத்தில் கட்டிடத்தில் தங்கியிராமல் மனிதனுடைய இருதயமை ஆலயத்தில் தங்கி இருக்கிறார். He is not staying in the constructed building. Instead he is staying in our heart. அவர் 24 hours நம்ம கூட தான் இருக்கிறார். That means 24 hours he is with us. So 24/7 வந்து நம்ம பரிசுத்தமா தான் இருக்க வேண்டும். So 24/7 we need to be holy. ஆமென். Hallelujah. அது வந்து பழைய ஏற்பாடுல அது ஓய்வு நாள் அழைக்கப்பட்டது. புதிய ஏற்பாடு காலத்துல அது வந்து ஓய்வு நாள் அல்ல, அது வந்து மனமகிழ்ச்சி நாள் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. In Old Testament only we call as Sabbath, but according to New Testament it's a joyful day. Amen. Delight. So we need to be மனமகிழ்ச்சியா எப்பொழுது இருக்க வேண்டும் என்று சொல்ல வேதம் சொல்கிறது. Always we need to be delightful and எப்பொழுதுமே நம்ம தேவனோடு கூட இருக்க வேண்டும். Always we should be with God. எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமா தான் இருக்க வேண்டும். Always we should be with God. Amen. Amen. Hallelujah. இதுதான் புதிய ஏற்பாட்டுடைய அந்த ஓய்வு நாளுடைய காரியங்களா இருக்கிறது. So this is what is New Testament saying about Sabbath. Amen. பழைய ஏற்பாடு காரியமோ தேவனை அன்பு செலுத்த வேண்டும், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் தான் செலுத்த வேண்டும் என்று சொல்லி இருந்தது. Old Testament it is saying at least weekly once you should love God. ஆனா புதிய ஏற்பாடு தேவன் எல்லாவற்றையும் அட்வான்ஸா மாற்றி விட்டார். So New Testament everything is completely நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு எப்பொழுதுமே தேவனுக்கு மகிமை உண்டாகாத காரியத்தை மாத்திரமே செய்ய வேண்டும். Always we should glorify God's name 24/7. Amen. Hallelujah. ஆண்டவர் சொல்றாரு, கண்ணில் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு காட்டாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு காட்ட முடியும்? That is what is God saying. How if you are not loving your brother, how you will love the God who is not visible? அந்த யூத ஜனங்கள் அந்த சகோதரன் சுகம் பெற்றுட்டான் என்று சொல்லி மகிழ்ச்சி அடையாமல் நாம் தேவனுக்கு நாங்கள் உண்மையா இருக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி அது நியாயம் இல்லை என்று சொல்லி அவனை என்ன செய்கிறார்கள்? அதை செய்த இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய வகை எடுக்கிறார்கள். Now look at these Jewish people, they are not loving the brother. Instead what they are judging the God himself, and they are started persecuting Jesus for healing him. Amen. Hallelujah. யோசித்து பாருங்க, அது வந்து காரியங்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி. Now we need to think like where these things are going. Amen. இந்த சூழ்நிலையில தான் அவர்களுக்கு மேலும் ஆண்டவர் வந்து சில காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். Now in this situation God is teaching them something more. என்ன சொல்றாங்க? இயேசு அவர்களை நோக்கி, Now Jesus said to them, என் பிதா இதுவரைக்கும் so far வந்து என்ன செய்றாரு? வேலை செஞ்சிட்டு தான் இருக்கிறார், கிரியை செய்துட்டு இருக்கிறார். My Father is always at work to this very day. So அதே போல நானும் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். And I too am working. Amen. Amen. சங்கீதம் 121:4 சொல்கிறது, Psalms 121:4 says, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொல்லி. The one who protects his lights is never nor sleeps never slumber. Amen. Hallelujah. 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 அவர் 24 hours வந்து என்ன செய்றாரு? கிரியை செய்து கொண்டே தான் இருக்கிறார். 24 hours my God is working. Amen. Amen. So அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் ஓய்வு நாள் என்று சொல்லி அல்லது ஓய்வு நாள் நீங்கள் வேலை செய்யக்கூடாது அல்லது வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடாது என்று சொல்வது எந்த நியாயம் இருக்கிறது என்று சில ஆண்டவர் கேட்கிறார். So God is asking what is justice in that if you say in Sabbath you shouldn't heal someone or you shouldn't give life to somebody means it is not correct. தேவனும் இதே போல ஒரு நாள் ஓய்வு நாள் என்று சொல்லி அவர் ஓய்வு நாள் எடுத்து ரெஸ்ட் எடுத்தார்னா ஜனங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? We need to think like if God also says this is Sabbath and I need to take rest means what will be the situation of the people, condition of the people. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம ஓய்வு நாள்ங்கிறது வந்து மனிதனுக்கு தான் கொடுக்கப்பட்டது தவிர அது தேவனுக்கு ஓய்வு நாள் கிடையாது. Now this Sabbath is created for man, not for God. Amen. Yes. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக தான் இருக்கிறேன். God Jesus is saying I am a God for Sabbath too. Amen. Amen. அதுபோது நான் 24 மணி நேரமும் நான் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். God is saying I am working for 24 hours. Amen. Hallelujah. 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 So தேவன் கிரியை செய்து வருகிறார், அதே போல இயேசு கிறிஸ்து கிரியை செய்து வருகிறார். God is working at the same time our Jesus is also working. காரணம் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையா இருக்கிறார். The reason is God Jesus is the word of God. யோவான் 1:1 சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது,
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தால் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே உண்டாகவில்லை என்று சொல்லி நம்ம முதல் 3 வசனங்களை பார்க்க முடியும். So John 1:1 says, in the beginning was the word, and the word was with God, and the word was God. He was with God in the beginning. Through him all things were made, without him nothing was made that has been made. ஆமென். சோ தேவனுக்குள்ள இருக்கிற வார்த்தை என்ன செய்கிறது? கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறது. So the word of God is working till today. இப்பொழுது அந்த வார்த்தை என்ன செய்து? மாம்சமாக இந்த பூமிக்கு வந்திருக்கிறது. So today that word came as a flesh in this earth. அவ்வளவுதான். That's it. மற்றபடி வேற எந்த சேஞ்ச் ஆகல. Nothing else has Still changed. he is God. He is God. அவர் வந்து இப்போ வந்து ஆண்டவரா தான் என்ன செய்றாரு? அங்க கிரியைகளை செய்து கொண்டு வருகிறார். Till today he is working as a Amen. God. Amen. Hallelujah. 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 So அப்படிங்கும்போது அவருக்கு ஓய்வு நாள் என்ற கான்செப்ட்ல அவருக்கு கிடையாது. So for God there is no Sabbath. மாத்திரமல்ல ஓய்வு நாள்ல செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை என்ன செய்யறார்? ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார். So God is saying, like in Sabbath also there are some work that we need to do. We cannot avoid that. Amen. Amen. Hallelujah. அது நாம் செய்து தான் ஆக வேண்டும். That we need to do it. அது நாம் செய்து தான் ஆக வேண்டும். That we need to do it. இல்லையென்றால் அது Definitely. பாவமாக முடியும். பாவம் என்று வேதம் சொல்கிறது. Otherwise it is a sin. It is அதாவது வேதம் saying சொல்கிறது in the உனக்கு Bible. ஒரு நன்மை செய்த திராணி இருக்கும்போது அது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போனால் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. So the scripture clearly says, if you have a good things, if you can do the good things to the people, you need to do it. Otherwise it will turn as a sin. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே பார்த்தது போல இந்த ரூல்ஸ், இந்த காரியங்கள், நியாயப்பிரமாணம், இந்த காரியங்கள் எல்லாம் மனிதனை நேசிக்க வேண்டும், மனிதர்கள் தேவனை நேசிக்க வேண்டும் அப்படிங்கிற காரியத்துக்காக தான் சில காரியங்களை கொடுத்தாரே தவிர அதே காரியத்தை பயன்படுத்தி நாம் வந்து மற்றவர்களை வெறுப்பதற்கோ மற்றவர்களை தண்டிப்பதற்கோ நினைச்சக்கூடாது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம பயன்படுத்தக்கூடாது. So as we already saw all these rules and regulations, everything God has given to love everyone, each other, to love the God only for that purpose, instead not to hate others and not to judge others. Amen. Amen. Hallelujah. Hallelujah. புரியுதா உங்களுக்கு? இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன பண்ணாங்க? இவர் வந்து ஓய்வு நாள் ஓய்வு நாள் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற கான்செப்ட்ல மட்டும் தான் என்ன செய்றாங்க? போயிட்டு இல்ல இது தேவ குத்தமா மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்றாங்க? அவரை வந்து அப்படியே ஒரு மாதிரி பார்த்து இவர் எப்படியாவது வந்து நம்ம துன்பப்படுத்தணும், கொலை செய்யணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. So what these Jewish people they are doing, like something is wrong because this is against to the law. This today on Sabbath you cannot heal. So thinking all this and saying all this, they are persecuting Jesus. Amen. Hallelujah. அதுபோல ஆண்டவர் என்ன செய்கிறார்? நானும் கிரியை செய்கிறேன் அப்படிங்கிறார். So God is saying, I am also working. பிதாவும் கிரியை செய்கிறார் அப்படிங்கிறார். My God is also working like that. பிதா வந்து இஸ்ரவேலை காக்கிறவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று பார்த்தோம். We know that God is the one who protects the Israelites, who never sleeps அது nor மாத்திரம் இல்லாம slumber. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் வந்து என் பிதா என்ன சொல்றாரோ அதை தான் செய்கிறேன். Jesus is saying, what my God is saying, I am doing that. பிதாவின் சித்தத்தின்படி மாத்திரமே நான் செய்கிறேன். I will do according to my God's will. நானாக எது ஓனா நான் செய்வது இல்லை. I am not doing anything on my own. அப்படிங்கும்போது பிதா என்ன செய்றாரு? ஃபுல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கிறார். So that means Father God is giving all the instructions. இயேசு கிறிஸ்து according to Father God or will படி என்ன செய்றாரு? அவர் காரியங்களை செய்கிறார். Amen. According to Father God's will, Jesus Christ is doing everything. Amen. Hallelujah. Hallelujah. அவர்களுக்கு உதவியா ஆவியான தேவன் என்ன செய்கிறார்? காரியங்களை நடப்பித்து கொண்டு வருகிறார். With the support of Holy Spirit, everything is happening. சோ அவர்கள் சேர்ந்து அந்த திரியேக தேவன் செய்கிற வேலை என்ன? நம்முடைய ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு, நம்ம எல்லாம் மீட்கப்படும்படிக்கு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். So what the Trinity, the three of them are doing, they are saving us. Amen. Yes, they are leading us to salvation. அவர்கள் நம்ம மீது வைத்திருந்த அன்பு, the reason is they kept love on us. ஆமென். அவர்கள் தேவனாய் இருந்தும் even though they are God, நமக்காக அநேக காரியங்களை கிரியைகளை செய்யக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். they are working for us. Amen. Amen. Hallelujah. 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 யோசிச்சு பாருங்க. ஆமென். அவர் வந்து இந்த பூமிக்கு வரவில்லை என்று சொன்னால், அல்லது வந்து பிதாவுடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்யவில்லை என்று சொன்னால், just imagine if God Jesus is not coming down to this earth, or he is not doing according to the will of Father God. நம்ம எப்படி இருப்போம்? இன்னும் இருளுக்குள்ள தான் இருந்திருப்போம். Where we will be in the darkness still. ஆமென். ஈவன் இந்த மனிதனை நம்ம பார்த்தோம், அந்த சுத்தமாக்குனது கூட யாருக்கு கூட தெரியாம இருந்தான். we saw about this man also, he don't know who healed him also. இயேசு கிறிஸ்து தாமே வாலண்டரியா வந்து நான் தான் அவனை சுகமாக்குனேன், நீ சுத்தமானாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? அவனுக்கு சொல்லி கொடுக்கிறார். Jesus Christ he himself came voluntarily and he touched him, healed him and saying, yes, I am the one who did this. இதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்துல வந்து நான் தான் உன்னை உருவாக்கின தேவன், உன்னை தாயின் கருவில் தோன்றும் முன்பதாக உன்னை உருவாக்கின தேவன் என்று சொல்லி தேவன் தாமே நமக்கு சொல்லி தருகிறார். So God himself he is teaching the same way how he taught this man, the same way he is teaching to everyone individually, saying that I am the one who created you before you formed in your mother's womb. I have known you like that. Amen. Amen. இல்லனா நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. Otherwise no chance for us to தேவன் know ஒரு that. மனிதனுடைய இருதயத்தை மாற்றாவிட்டால், if God is not changing வேற a ஒரு ஆளும் man's ஒன்றும் செய்து விட முடியாது. no one else can change it. அதான் வந்து 1 கொரிந்தியர் 3:6-7 பார்க்கிறோம். We can say in 1 Corinthians 3:6-7-8.
அப்போல நட்டான், பவுல் நீர் பாய்ச்சினான் அப்படி சொல்லிட்டு, ஆனா விளை செய்கிறது யாரு? கர்த்தர் தான் விளை செய்தார். So God is the one who is reaping everyone. Amen. Amen. So தேவன் விளை செய்தனால தான் விளைந்து இருக்கிறது. God is doing all the works. Amen. Amen. Hallelujah. That is why it அதர்வைஸ் is done. மனிதனுடைய கிரியைகள், மனிதனுடைய காரியங்கள் வந்து இன்னொரு மனிதன் என்ன செய்ய முடியாது, மாற்றி விட முடியாது. No man's work can change any other man. அதுக்காக நம்ம காரியம் நன்மையான காரியங்கள் செய்யாமல் இருப்போமா? இருக்க கூடாது, செய்யணும். For this purpose we shouldn't say like no, I will ஏன்னா not do any good things. நோக்கத்தையும் We have to do it. நம்முடைய நோக்கத்தினால் செய்கிற காரியங்களை தேவன் பார்த்து, because God is seeing and he is watching our அதனுடைய பலனை intention. தேவன் நமக்கு தருகிறார். God will give the fruit of that. நம்ம எதுக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லுகிறோம்? Now why we are talking about God Jesus? ஒருவரு நரகத்துக்கு போய் விட கூடாது. No one should go to the hell. ஒருவரு கெட்டு போய் விட கூடாது. No one should go waste. அப்படிங்கிற அந்த ஆத்துவ பாரத்தினால நம்ம அந்த சகோதர பாசத்தினால என்ன செய்றோம்? நாம ஆண்டவரை குறித்து சொல்லுகிற பொழுது, because of the brotherly love we say about Jesus to each other. அதை தேவன் பார்த்து என்ன செய்றாரு? அந்த இருதயத்தை என்ன செய்றாரு? தேவனே மாற்றுகிறார். Now Jesus will watch those heart and he will change அவர் the தான் heart. ரட்சிப்பை கொடுக்க முடியும். He is the savior. காரணம் அவர் தான் என்ன செய்தார்? எல்லா ஜனங்களுக்காகவும், சகல ஜனங்களுக்காகவும், எல்லா உலகத்துல எல்லா ஜனங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே. Because he is the one who shed his blood for every people in this earth. அவருடைய ரத்தம் தான் என்ன செய்யும்? எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்க முடியும். Only his blood can save everyone. Amen. And protect Hallelujah. everyone. So அவர் என்ன செய்தார்? அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். So God is working. Amen. Hallelujah. Hallelujah. So அவருடைய பிள்ளையா இருக்கிற நாமும் என்ன செய்ய வேண்டும்? உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். So we are his children, so we should also always Amen. work. Hallelujah. Hallelujah. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதை சுவிசேஷத்தை செய்து பிரசங்கித்து விட வேண்டும். If we get time, not time, but we should preach the good news. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதுல எந்த ஒரு நினைச்ச கூட எந்த ஒரு ரிலாக்சேஷன் நமக்கு இல்ல. There is no, we cannot say ஏன்னா no, we நம்ம cannot avoid தாமதிக்கிற it. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு மனிதர்கள் வந்து என்ன செய்ய நம்ம இழந்து கொண்டு இருக்கிறோம். Yes, we are. If we stop doing this preaching good news, that means one soul is perishing. இந்த here. ஜனங்களை போல ரூல்ஸ் பேசிக்கிட்டு வந்து இதுதான் செய்யணும் அது செய்யக்கூடாது இந்த மாதிரி நன்மையான காரியங்கள்லாம் ஸ்டாப் பண்ணா, As like this Jewish people, if we start talking and judging others and stop doing good things, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்படி வளர முடியும்? how God's kingdom can be ஆமென். built. அல்லேலூயா. ஆண்டவர் உருவாக்குனது தேவனுடைய ராஜ்யம் எங்கும் பரவ வேண்டும் என்றும் அன்பின் ராஜ்யம் எங்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வந்து விரும்பினார், கிரியை செய்கிறார். So God's will and purpose, wish, everything is to build the kingdom of அதை நாம் God. புரிந்து கொண்டு That we need to understand. இறைச்சிதான் தேவன் நாம் மகிமைக்கென்று இருக்கிறதா என்று சொல்லி, Whatever we do, we should glorify God's அது name. மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா என்று That சொல்லி, should be useful for others. ஆமென். Amen. தேவ ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் செய்து விட With வேண்டும். the Holy Spirit's help, we need to do it. அதுவே தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவதா இருக்கிறது. That alone can glorify ஆமென். God's name. அல்லேலூயா. Hallelujah. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியான தேவன் 24/7 வந்து என்ன செய்றாங்க? கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், வேலை செய்து கொண்டே Father இருக்கிறார். God, Jesus Christ, Holy Spirit, all three Trinity, they are 24/7 they are working. ஆமென். Amen. சோ அவருடைய சீடு நமக்குள்ள இருக்கிறதுனால, So their seed is in us. ஆமென், அதே பாரம், அதே அன்பு, அதே தாகம், அதே ஏக்கம் நமக்குள்ள Same இருக்க thirst, வேண்டும். same love, everything we should also have. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக, நண்பர்களுக்காக, For வேலை our family, செய்யறவங்களுக்காக, for our friends, for our colleagues. எல்லாருக்காகவும் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜெபிக்கிறவர்களாக, We need to pray for அவர்களுக்கு நன்மை everyone. செய்கிறவர்களாக, We need to good things for அவர்களுக்கு everyone. ஆண்டவரை குறித்து சொல்லுகிறவர்களாக, We need to say the நாம் gospel. எப்பொழுதும் என்ன செய்யணும்? விழிப்போடு கூட இருக்க வேண்டும். Always we should be ready ஆமென். for that. ஹalleluya. Amen. ஹalleluya. Hallelujah. ஒரு ஆத்துமாவுடைய வேல்யூ வந்து உலகத்தோட வேல்யூ காட்டிலும் அதிகமா இருக்கிறது. Because the one soul's value is bigger than the world. It Amen. says amen. Hallelujah. 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 So அதை புரிந்து கொண்டு நாம் That we need to செயல்படுவோம். understand and we need to work ஆமென். accordingly. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God is blessing you. ஆமென். Amen. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே, இந்த Thank you, வேளையில Father. நன்றி Thank you செலுத்துகிறோம். for this time, இந்த வேளையில Lord. கூட ஆண்டவரே, This time, உம்முடைய Jesus. வார்த்தைகளை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, Thank you for எங்களை giving your words, ஆசீர்வதிக்கிறீங்க. O நன்றி. Father. Thank you for இந்த blessing வார்த்தைகளை us, O Father. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர Yes, சகோதரிகளையும் Lord Jesus. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே Yes, இயேசு Lord. கிறிஸ்துவின் Yes. நாமத்தினால Yes, ஆசீர்வதித்து yes, ஜெபிக்கிறோம் Lord. ஆண்டவரே. Bless each and everyone, those who listen to these words of Father. We bless them in the name of our Father. இந்த இயேசு என்று நாம் அவர்களுக்குள் கிரியை Yes, செய்யட்டும். let Jesus' name work in them, O Father. தாழ்த்தி ஒப்புக் We கொடுக்கிறோம். humble ourselves. இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. Jesus' mighty name we say this prayer. Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. God bless you.